வெல்கம் டு த கோல்டு வீக்லி ரீகேப். இன்ட்ராடே தான் பார்க்க போகிறோம், ஸ்விங்ஸ் கிடையாது. சரி, இந்த வீக் மேக்ஸிமம் வந்து டவுட்ஸ் என்னன்னா, ஏன் கோல்டு ஒரு மாதிரி டபுள் சைடாக இருக்குது, பை செல் எல்லாம் இருக்குது, ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே வந்து ஒரு மாதிரி குழப்பதுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் வாரை பொறுத்து தான் நடக்கும். வார் வந்து ஆயில் பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஆயிலோட ப்ரைஸஸ் ஹைக் ஆகிற மாதிரி வார் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஏற்பட்டதுன்னா கோல்டு ஃபால் ஆக தான் செய்யும். இல்லைன்னா கோல்டு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பேரிஷ் மூவ்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் புல்லிஷாக தான் தெரியும். ஃபுல் புல்லிஷ் போயிடுமான்னு என்னால் சொல்ல முடியாது, சரியா? ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம் முடியல, முடிஞ்சால் தானே சொல்ல முடியும். இது நடுவில் உங்களுக்கு ரேட் கட் வேறு வந்துருச்சுல்ல, ரேட் கட் இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கான பேச்சு வேறு வந்துருச்சுல்ல. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி டபுள் ஸ்டான்ஸில் வந்துருக்கும். இதுலையுமே நீங்கள் நல்லா கிளியராக பார்க்கணுன்னா லிக்விடிட்டி ப்ளே ஆகிருக்கும், ரொம்ப ரொம்ப கிளியராக லிக்விடிட்டி ப்ளே ஆகிருக்கும். நான் என்ன பண்ணியிருப்பேன், மண்டே உங்களுக்கு மார்க்கெட்டிங்கே ரியாக்ட் ஆகிருக்கும் ஸ்விங் ட்ரேடில். ஸோ நான் என்ன சொன்னேன், இதை வந்து மிஸ் பண்ணியாச்சு, நம்ம இது வந்து பார்ப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் அதுக்கு முன்னாடி எஃப்ஓஎம்சி கிட்ட வந்தாச்சு, எஃப்ஓஎம்சியில் தூக்கிட்டு போய் விட்டான் மேலே, ஃபுல்லாக எடுத்தாச்சு. திருப்பியும் ஒரு பெரிய ஃபால். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் பூந்து விளையாடுறது, சரிங்களா? இது தயவு செஞ்சு விட்டுருங்க. சீரியஸாக யாருக்குமே வந்து ரேட் கட் மீட்டிங்கில் என்ன பேச போகிறாங்கன்றது தெரியாது. ஒரு சில மீட்டிங்ஸ் மட்டும் முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ரேட் கட் பண்ண போகிறாங்கன்றது முன்னாடியே கண்டுபிடிக்கலாம். அது எல்லாம் உலக ஆரம்பிச்சிருவாங்க, அது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பட் மிச்ச நேரத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இங்கே போகும்போது இந்த ஹை எடுத்துக்கோங்களேன், இதோ இந்த ஐ ஈக்குவலாக எஸ்டன்ட்டானா. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும், இது சிம்பிள் அக்யூமுலேஷன் பேட்டர்னு, கரெக்டாக இது மேனிபுலேஷனா. இங்க இருந்து தாராளமாக நீ பை ட்ரேட் பார்க்கலாம். இன்ட்ராடேக்கு ஸ்விங்கு வந்து இப்படி இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இன்ட்ராடே பண்ணுறவங்க இந்த இடத்துல இன்ட்ராடே பண்ணிருக்கலாம். கிட்டத்தட்ட 4 மணிக்கு மார்க்கெட் போகுது, 4 o'clockன்றதுலாம் நீங்க செஷன் டைம்ல தான் இருப்பீங்க, ஓகேங்களா? ஈஸியான டைமிங் தான் அது. அதுல இருந்து அன்டில் உங்களுக்கு 10 o'clockலாம் போய் ரீச் பண்ணிடலாம். பிஎம் செஷன்லாம் கூட எடுத்துட்டு போல, திருப்பி அங்க இருந்து செல்ல வராம பாத்தீங்களா, இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். பிஎஸ்எல் எடுத்தாச்சு தான், அடுத்த எஸ்எஸ்எல் வரும் தான், நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனா திருப்பியும் அந்த ஒரு பெரிய ரேஞ்சுக்குள்ளார பை செல் நடக்குது இல்ல, அதை எல்லா மூமெண்ட்டும் கேப்சர் பண்ண முடியாது. இந்த பை வந்து எனக்கு கிளியரா இருக்கு, அப்படி இருக்கு, நான் சொல்லிட்டேன். திருப்பி இந்த செல்லி என்ன புடினா கொஞ்சம் யோசனையா தான் இருக்கும், சரிங்களா? டக்குன்னு பிடிக்க முடியுமா, கேப்சர் பண்ண முடியுமா, ப்ராஃபிட் பண்ணுவான்னு கேட்டா மேபி பண்ணுவேன், விட போயிடுவேன். ஸோ ஒரு மொமெண்டம் பிடிச்சோமா அது போதும். இப்போ இந்த இடத்துல வந்து கூட நீங்க மண்டே தாராளமா செல்லு ட்ரை பண்ணிருக்கலாமே. இது 12 o'clock ஆயிடுச்சா, சரி இது வந்திருக்காது, மறுநாள் ஓகே, மண்டே டியூஸ்டே எதுவும் இல்லை. பட் ஆஃப்டர் எஃப்ஓஎம்சி நீங்க அந்த பையை வந்து கிளியரா பிடிச்சிருக்கலாம். இந்த செல்லு உங்களுக்கு அடாப்ட் ஆயிடுச்சா நீங்க பிடிச்சிருக்கலாம். மேபி இது ஃபுல்லா பெரிய ஃபாலு, இந்த ஒரு எல்லா கேண்டிலுக்கு இது பொறுமையா வந்துட்டு இருக்கு, சரிங்களா? முடிஞ்சிருச்சு. இங்க இருந்து திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறான். இங்க ஒரு 4 hour எஃப்இஜி மொத்தமா இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. ஓகே, 4 hour ஐஎஃப்இஜி இருக்கு. அது அப்படிதான் கைஸ், நம்ம ஒரு 3ல இருந்து 4 செல் கேண்டில் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், 1 hourல 4 hourல செக் பண்ணணும். ஏன்னா ஒரு 4 hour 1 hour தானே இருக்கும். ஸோ அப்படின்னு நீங்க வரும்போது எனக்கு 4 hour ஐஎஃப்இஜி தொட்டிருக்கான். இப்போ நான் எடுப்போனா 2 o'clock லண்டன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி நீங்க பொறுமையா பார்த்து கத்துக்கணும். லிக்விடிட்டி நல்லா பிளே ஆகும், தட்ஸ் இட். ஓகே, இப்போ நான் இங்க மார்க் பண்ணது அகைன் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன். வீக்லி டைம் ஃப்ரேம் போகிறேன். வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் மந்த்லிலேருந்தே வரேன் நான். மந்த்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்றுமே முடிஞ்சு போச்சு. ஜூலை பெரிய ஃபால், ஜூலை பெருசாக ஒன்றுமே இல்லை. நான் இந்த மந்தோட லோ இருக்கும் தான் வெயிட் பண்ணுறேன். இது வந்து ப்ரீவியஸ் மந்த் லோ. ப்ரோ மைக்கை மியூட் பண்ணுங்க ப்ரோ. இது வந்து மந்த்லி எஸ்எஸ்எல், தென் வீக்லி டைம் ஃப்ரேம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல பாருங்க, ரொம்ப நாளாக கன்சல்டேஷன் கரெக்டா. அதுவும் இல்லாமல் நான் இது ஒரு கேண்டிலோட லோ வரும் நானும் வெயிட் பண்ணுறேன். இதெல்லாம் ப்ரொடெக்டட் லோஸ்னா அது ஆல்ரெடி ஸ்பீட் பண்ணி விட்ட லோஸ். அது மார்க்கெட் வரது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி பாருங்க. அதாவது நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் நடுவில் நடந்துருது. நான் ப்ரீவியஸ் வீக்கும் சொல்லியிருப்பேன், நல்ல ஒரு ஸ்பீட் கொடுத்துட்டு போயிருக்கான், அட்லீஸ்ட் இந்த வீக் லோவாது வரும்னு பார்த்தேன். அதுவும் வரல. சரி, எப்பவும் போல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு புரியும், மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹைக்கும் லோவுக்கும் நடுவில் சுத்துச்சு. அதனால தான் டஃபாக ஃபீல் ஆச்சு. இது நம்மளுக்கு மட்டும் டஃபாக ஃபீல் ஆகலன்னு, சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். டே டைம் ஃப்ரேம் போகிறேன் நான். இந்த டே டைம் ஃப்ரேம் போகும்போது உங்களுக்கு அங்கே என்ன இருக்குன்னா தெரியுது, யோசிங்க. இந்த ஃபெரலிக்கு அப்படி தான் ரியாக்ட் பண்ணாலும் சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் அதை லீட் பண்ணுறேங்க. மண்டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரேஞ்சில் தான் மாட்டின்னு இருக்கிறீங்க, சரியா? உங்களுக்கு ஒரு தேர்ஸ்டே கேண்டில் முடிஞ்சது இல்லை,
அந்த ரேஞ்சில் நீங்கள் மாட்டிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் எப்படி தப்பிக்கிறது, எந்த சைடு மார்க்கெட் போகும்? இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தேர்ஸ்டேவோட லோவை இங்கே எடுத்தாச்சு மார்க்கெட் ஃப்ரைடே, ஸோ தேர்ஸ்டேவோட ஹையை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம், மார்க்கெட் வந்து பிஎஸ்எல் போயிடலாம்னு சொல்லிட்டு மண்டே செல் பண்ணலான்னு. அந்த மாதிரி நம்ம மொட்டையெல்லாம் நம்ப முடியாது. சரிங்களா? ஏன் தெரியுமா? ஆல்ரெடி இங்கே மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியாச்சு. திருப்பியும் அந்த ஐக்கு போகுமா போகாதான் நமக்கு தெரியாது. தென் இன்னொன்னு சொல்லிடுறேன், இது ஒன் டே ஓபி. ஓகே, ஒன் டே ஓபில மார்க்கெட் சுத்திட்டு இருக்கு. ஸோ எப்படி நம்ம வந்து பை ஆகும் சொல்ல முடியும்? மண்டேவில் போயிட்டு 4 hour 1 hourல செக் பண்ணுங்க. நீங்க இன்ட்ராடே பண்றீங்க, ஸ்விங்கு பண்ணல, இன்ட்ராடே பண்றீங்க, உங்களுக்கு தாராளமா டைம் இருக்கு. பொறுமையா எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஓகே, பிஎஸ்எல்ஸ் கலெக்டடா, மார்க்கெட் அங்கே மேலே போய் கலெக்ட் பண்ணிட்டு தானே ஃபால் ஆச்சு. அந்த ஃபால் ஆனதுல தெளிவா பாருங்க, நீங்க செல் பீரியட் எவ்வளோ உட்காந்துருக்கீங்க, எப்படி நீங்க பை போவீங்க? ப்ரீமியம் செல்ஸ்ல உட்காந்துருக்கீங்க, நீங்க எங்க இருந்து பை போக முடியும்? அதுல இருந்து சரி, அது பையே தான் போறன்னு கூட வச்சுக்கலாமே. ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய ஃபேரடி கப்போட தான் மார்க்கெட் மேலே போச்சு. அப்படி நீங்க பையே எடுக்கிறீங்கன்னா கூட அட்லீஸ்ட் இதை வந்து நீங்க ஓபியா கன்சிடர் பண்ணலாம். அந்த ஓபிக்கு மார்க்கெட் வர வரைக்குமா நீங்க செல் அடிக்கலாம், தப்பு இல்லை. ரேஞ்ச் இருக்குது உங்களுக்கு. பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் இவ்வளவு பெரிய ரேஞ்ச் இருக்குது. 1.5% தாராளமா நீங்க டார்கெட் ட்ரேட் பண்ணக்கூடிய ரேஞ்ச் தான். சரிங்களா? ஸோ என்னோட இது என்னன்னா, இங்க மார்க்கெட் வந்து 1 o'clock ஆரம்பிக்குது. அந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. ஏன் ப்ரோ 1 o'clock கேண்டில்? ஏன்னா அது வந்து 1 hour கழிச்சு தான் லண்டன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜஸ்ட் 1 hour டைம் ஃப்ரேம், சும்மா தான் போறேன், எல்லாத்தையும் செக் பண்ண அவசியம் இல்லை. தெரியுதா 1 hourல? தென் இதை பார்த்தாலே தெரியும், ஈக்குவல் லோஸ் வேலைக்கே ஆகாது. இது வந்து டிஓஎல். ஓகே, அதுக்கடுத்து நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. நம்மளுக்கு திருப்பியும் இங்க வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேமோடைய ஃபேராலிகர் கிடைக்குது. இது நம்மளுக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் அங்கே ரீச் பண்ணும்போது 2 o'clock 3 o'clockலாம் இருக்கு டைமிங். 15 minute டைம் ஃப்ரேம் போகலாம், ஏன்னா ட்ரேட் கிடைக்குதா இல்லையான்னு. 15 minute அங்கே உங்களுக்கு ஒரு ஃபேராலி கேப் இருக்கு. ஸோ நீங்க ஒன்று அந்த ஃபேராலி கேப் வந்து எடுத்துக்கலாம், இல்லை அதில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி அகெயின் ஒரு ஃபேராலி கேப் ஒரு ஓபி கிரியேட் பண்ணோம், அதுல இருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். அது உங்க விருப்பம் தான். இந்த மார்க்கெட் அகைன் கிரியேட் பண்ணியிருக்கா அந்த ஓபி, ஸோ அதுல ஒன்று நீங்க எடுத்துக்கலாம். பாருங்க, இப்படி யூஸ் பண்ணுங்க. இது வந்து நான் ஓவின்னு சொல்றேன். இப்போ எம்எஸ்எஸ்ஏ இல்லை, இது ஃபுல்லா ஈக்குவலோ, ஈஸியா மார்க்கெட் டார்கெட் தான் பண்ண போகுது. அங்க இருந்து ஃபர்ஸ்ட் என்வாக ஃபில் பண்ணிட்டோம். என்வாக ஃபில் பண்ணாலே உங்களுக்கு ஒரு 5.7 hour ட்ரேடு. ஃபுல்லா விழுந்தானா 10 hour ட்ரேடு. சரிங்களா? என்வாக ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டோம். ஆக்சுவல் வந்து நான் இதில் வச்சிருக்கேன் ஸ்ட்ரிக்டா. சரிங்களா? என்வாக ஃபில் பண்றது நான் டார்கெட் வைக்கிறேன் 5 டார்கெட் 5 hour. மார்க்கெட் உங்களுக்கு ரீச் பண்ணது பாருங்க, ரீச் பண்ணது 4 hour. இதான் நான் சொல்லுவேன், ஒரு பார்ஷியல வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். சரிங்களா? இப்போ என்கியூ என்ன பண்ணுச்சுன்னா, என்னோட ரியாக்ஷனே பண்ண மொத்தமா இறக்கிட்டான். இவனா பண்றான், லைட்டா ரியாக்ஷன் பண்ணி இறக்குறான். இப்போ உங்க டைம் வேஸ்ட் ஆகும். நீ பார்ஷியல்ஸ் வச்சிருந்தா தானே பெஸ்ட். பார்ஷியல் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரு 5 hour ட்ரேட்னா 3 hour ஒரு பார்ஷியல் புக் பண்ணுங்க, மிச்சத்தை ஹோல்ட் பண்ணுங்க. எப்படி ப்ரோ ஹோல்ட் பண்ணணும்? இப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேலே போனோம்னா இந்த செல் ஃபேரடி அப்போ போனாதான் உங்களுக்கு திருப்பி வந்து மார்க்கெட் செல்லு கொடுக்கும். அது வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணி திருப்பி மார்க்கெட் செல்லாக போனா அவுட் ஆஃப் த செஷன்ல வருவோம் நம்ம. ஸோ மிச்ச டார்கெட்டே வந்து நீங்க ஓரளவுக்கு இங்க இந்த செல் ஃபேரடி ஒர்க் அவுட் ஆகல, இங்க கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுனாலே முடிச்சுட்டு இங்கே வச்சுட்டு போயிடலாம். 2.5 hour பார்ஷியல் லாட்டோடைய எக்ஸிட்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அன்னைக்கு நம்ம ட்ரேடுக்கு அபவுட் 2 hour சம்பாரிச்சோமா, அது போதும். நீங்க ஹோல்ட் பண்றதுனா கம்முன்னு ஹோல்ட் பண்ணணும். அப்படி ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஎம் செஷன் ஃபுல்லா முடிஞ்சு மறுநாள் மறுநாள் நியூயார்க் வரைக்கும் போகுது. சரிங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம நாளைக்கு பார்த்தாலும் விட்டுறணும். நான் நாளைக்கு பார்த்தாலும் விட்டுருவோம். இன்ட்ராடே வந்து நான் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ண மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில். ஓகே, ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்ஸோட எஸ்எல்ஸ் வந்து நல்லா ரூம் கொடுத்து பெருசாக இருக்கும். இன்ட்ராடே எஸ்எல்ஸ் வந்து குட்டியாக இருக்கும். நம்ம பாட்டு ஹோல்ட் பண்ணிட்டு நைட்டில் எதனா இன்ட்ராடே எஸ்எல் அடிச்சு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத லாஸ்ட் ஆகும் ஹோல்டிங் சார்ஜஸ். ஸோ பெரிய லாட்ஸ் வந்து நம்ம உள்ள போட்டுருக்க மாட்டோம். தென் டே டைம் ஃப்ரேம் போகிறோம். ஸ்டில் ஹையர் டைம் ஃப்ரேம் சேம், அதை புரிஞ்சுக்கோங்க. தினம் தானே எனக்கு 4 hour வேணும், 1 hour பீரியட் வேணும்லாம் கிடைக்காது. ஆல்ரெடி நம்ம எடுத்த ட்ரேடுக்கு இங்க மார்க்கெட் ஒன்றும் பெருசா டிபி போய் ரீச் ஆகல, 25% கூட பெரிய ஃபால் கொடுக்கல. ஸோ வெயிட் பண்ணுங்க, அந்த டிபி ரீச் ஆகுது. இதுதான் நம்ம டிபியா வச்சோம். தெரிஞ்சு நான் ப்ரீவியஸ் லோ வச்சிருக்கிறேன். நான் சும்மா அது 1 hour வச்சேன், பார்த்தா ப்ரீவியஸ் லோவா இருக்கு. நல்லா ப்ரீவியஸ் லோ ஆயிடுச்சுன்னா டிபி ஒர்க் அவுட் ஆகும், நல்லா படிங்கன்னு சொல்றது. இப்போ 4 hours போறேன், அதே 4 hour எஃபிஜி தான், வேற எந்த மாற்றமும் கிடையாது. சும்மா நான் நடக்குதுன்னு பாக்குறேன். இப்போ மறுநாள் மார்க்கெட் இங்க ஏஷியன், இது வந்து ஏஷியன், சாரி இது பிஎம், இது ஏஷியன் 17 ஏஷியன், தென் 21 ஏஷியன், இங்க 1 o'clock வருது. இப்போ இந்த 1 o'clock வரும்போது நான் திரும்ப பண்ணுவேன், இந்த 4 hour மார்க் பண்ணி வச்சிருப்பேன். மார்க்கெட் ஓகே அந்த 4 hourல தோடும்னு சொல்லிட்டு. ஆனா இவன் தொடாமே ஃபாலோ ஆயிருக்கான். நம்மளால அதை பிடிக்க முடியாது இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா மேபி இப்போ நான் சில்வருக்கு போறேன், சில்வர்ல வந்து இந்த 4 hour டேப் ஆயிருந்து இதுல டேப் ஆகாம இருந்தா பிடிஆர் எஸ்எம்டின்னு சொன்னா எடுத்துப்பேன், ட்ரேட் எடுத்துடலாம்.
அப்படியும் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. 1 ஹவர்ல எதனா இருக்கான்னு பார்த்துட்டு விட்டுறலாம் அதிகபட்சம். என்ன கேண்டில்? 27 ஜூலை, மண்டே 21. 27 ஜூலை. ம். இங்கேயும் அந்த ஃபெராரி அப்போ மார்க்கெட் டேப் ஆகல. இது மேலே நம்ம 1 ஹவர்ல தான் போய் பார்க்கணும். ம். 1 ஹவர் டேப் ஆயிடுச்சு. இதான் சொன்னேன் நான். சம்டைம் அப்படிதான் 4 ஹவர்ல தொடாத மார்க்கெட் 1 ஹவர்ல வந்து தொட்டுட்டு இருக்கோம். தொட்டுட்டு அங்கேருந்து உங்களுக்கு இன்ட்ராடே தானே 5 மினிட்ல போய் கன்ஃபர்மேஷனை பாருங்க. இன்ட்ராடே இல்லை ஸ்விங்கு ப்ரோனா நான் சொல்லுவேன் ப்ரோ இங்கே தான் எடுக்கணும், வெயிட் பண்ணுங்க. கிடைக்கல எதுவும் பண்ண முடியாது. நான் இதை வந்து கொடுத்துருப்பேன் டிஸ்கார்டில். நான் இங்கே வந்து மார்க்கெட் தோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணா டிஸ்கார்டில் வந்து எடுத்து பாருங்க, அதில் இருக்கும். பட் அங்கே மார்க்கெட் போகவே இல்லை. ஆனால் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இது ஈஸி தானே. இன்ட்ராடே பண்ணுறவங்க தாராளமாக 4 AM ஓகே எடுக்கலாம். நல்லா பாருங்க, ஃபுல் ஸ்வீப்பா, பிஎஸ்எல்ஸ் எல்லாமே கரெக்டடா. இது கோல்டுன்னு இல்லை, எல்லா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வேர்ஸும் பீரியட் தொடும் போது ஆல்ரெடி வேற எதனா தொட்ட ஐஸ் லோஸ் இருந்தால் ஸ்வீப் பண்ணிட்டு தான் திருப்பி உங்களுக்கு இறங்கும். அதுதானே லிக்விடிட்டி. இப்போ எங்கள் செல்லு ஆல்ரெடி இருந்தது வந்து பிஎஸ்எல்ஸ், அதை எடுத்தால் தானே எஸ்எஸ்எல் போவேன். ஸோ அது நார்மல் தானே. ம். 15 மினிட்ல பார்க்குறேன். ஒரு கேண்டில் ஃபுல்லாக 15லேயே வச்சு பார்த்துனுக்க மாட்டேன். 5 மாற்றுவேன். 5ல கிடச்சா 5ல என்ட்ரி எடுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் என்கிட்ட அதையும் கேட்குறாங்க. எப்படி ப்ரோ 5:15 கண்டுபிடிக்குது? ஒரு 15 மினிட் முடியாது, யாரும் உங்களை வெயிட் பண்ண சொல்லலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 5 நிமிஷம் கண்டா ஆச்சுன்னு போய் பாருங்க. ஏன்னா ஒரு 15 மினிட்குள்ளார 5 மினிட் இருக்கா உங்களுக்கு. ஓபி கிரேட்டா இருக்கலாம், இல்ல எஃப்ஹெச் கிரேட்டா இருக்கலாம். அது என்ட்ரி கிடைக்கலாம்ல. ஸோ சி, இது ஃபுல்லா அக்யூமுலேஷன், இது மேனிப்புலேஷன், தென் மார்க்கெட் ஒரு எம்எஸ்எஸ் மாதிரி கொடுத்துருக்கு. ஓபி என்ட்ரி இது. ஓபி எடுக்கலாம். பட் எஃப்ஹெச் வெயிட் பண்றவங்க இங்க எடுத்திருப்பீங்க. இது எப்படி ப்ரோ ட்ரிகரே ஆகலைன்னு 1 பாயிண்ட் 6 பாயிண்ட் தான் வித்தியாசம் வரும். அப்படி இருந்தால் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? 0.35 தான் வித்தியாசமே. ஸோ நம்ம என்ட்ரி தான். ஸ்ப்ரெட்டுக்காக நான் எப்பவுமே உங்களுக்கு இறக்கி போட சொல்லுவேன். தென் இதுதான் அந்த மேனிப்புலேஷனான இடத்த வந்து நான் எஸ்எல்ஆ வைக்கிறேன். இது வரைக்கும் தான் நம்ம டிபி 3.7 நல்ல டிபி. அதுவும் உங்களுக்கு மார்க்கெட்டோடைய ட்ரிகரிங் டைம் 4:45, ரீச் டைம் 5:55. பிஃபோர் த நியூயார்க் நீங்கள் ட்ரேடை முடிச்சிட்டீங்க. நியூயார்க்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. ஒரு பை போயிருக்கு, பட் நான் அதெல்லாம் நம்ம சும்மா சும்மா எடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நியூயார்க்கும் பாருங்க எவ்வளோ அழகா இது ஃபுல்லா. இதை எடுத்துப்போம், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண. நியூயார்க்லயும் இது ஃபுல்லா அக்யூமுலேஷன், இது மேனிப்புலேஷன், இது ஐஎஃப்இஜி என்ட்ரி. இங்க வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இங்கேயும் எடுத்துக்கோங்க, இது ஃபுல்லா அக்யூமுலேஷன், இது மேனிப்புலேஷன், எஃப்இஜி தொட்டு ஃபாலோ ஆயிருக்கு. இங்க எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் இருக்கு. இங்க ப்ரீவியஸ் லோவோட ஸ்வீப் இருக்கு. கமெண்ட் பண்றேன்னா புரியுதுங்களா எப்படி கமெண்ட் பண்ணோன்னு? தென் அகைன் டே டைம் ஃப்ரேம். இங்க பாருங்க, இந்த டியூஸ்டேவோட ஐசோலோஸ் நீங்க மார்க் பண்ணலாம் இப்போ. ஏன்னா நான் இது வரைக்கும் டிபி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த லோ இருக்கு, இந்த லோவும் இருக்கு, ரிலேட்டிவ் லோஸ் இருக்கு. சரிங்களா? இதுக்கே வந்து என்ன பண்ணுவேன் நான் இப்போ வைப்பேன். பட் ஓகே, மார்க்கெட்ல எப்போ நான் நடக்கும்னு தெரியாதுல்ல. சம்டைம் மொமெண்டம் அதிகமாக இருந்தால் ஃபுல் டிபி அடிக்கும், சம்டைம் மொமெண்டம் எல்லாம் ஒன்றும் பண்ணாது. இது ப்ரீவியஸ் டே லோ, தென் இது ப்ரீவியஸ் டே ஹை, இது வெனஸ்டே. நம்மளுக்கு ட்ரேடிங் இல்லாத நாள். ஏன்னா எஃப்எம்சி நியூஸ் வரப்போது தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சுருந்தா நான் எதுவும் பார்க்கலாம். 4 hour டைம் ஃப்ரேம்ல நீங்கள் ஒரு ஸ்வீப் கொடுக்குறானா வெனஸ்டே 9 மணிக்கு யார் நியூயார்க் பண்ணுறான் அந்த வேலையை. நம்மனா எதிர்பார்ப்போம், மேபி செல் எதிர்பார்ப்போம். பட் நியூஸ்ல அதெல்லாம் கண்டுக்காது, தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ப்ரீவியஸ் டே ஹை தூக்கி அடிச்சிச்சு. லோ எடுத்தது கைஸ், ப்ரீவியஸ் டே லோ எடுத்தது, ப்ரீவியஸ் டே ஹை போச்சு. இதுதான் நான் ஏஎம்டி பேட்டர்ன்னு சொன்னேன். நியூஸ்ல நம்மளால ட்ரேட் பண்ண முடியல. நியூஸ் வந்து நம்மளுக்கு அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. திருப்பி மார்க்கெட் அந்த பீரியட் தொட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குது. அதை பிடிங்க. ஓகே, ஸோ இங்க இருந்து இந்த இது பாருங்க, இதுவே 10, 11 முடிஞ்சு போச்சா, 12 தான் கரெக்டா இது பண்ண வேலை. 14 நியூஸ் கேண்டில், அவ்வளோதான் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுது? 1 hour ஃபெராடியா புள்ள வந்துருச்சா? இங்கேயே நான் திருப்பியே சொல்றேன், 1 hour ஃபெராடியா பெண்டு இருக்கு. ஆனால் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணது இங்கே தான். நான் ஃபர்ஸ்ட் 1 hour ஃபெராடியா ரியாக்ட் ஆச்சா, அங்கேருந்து 5 minute பார்க்க ஆரம்பிச்சிருவேன். எதில் எனக்கு கிடைக்குது நான் எடுத்துக்கு போவேன். ஏன்னா 4 hours ரெண்டும் சேர்த்து ஒரே ஃபெராடியா இருக்கலாம்.
ஆமாம், பெரிய ஃபேராலிகா ப்ளஸ் இது ஒரு ஓபி. இது பாருங்க, இது வந்து நம்ம எடுக்க போகிறோம். என்ன பண்ணுது மார்க்கெட்டு? ஒரு ஃபேராலிகா அப்டேட் பண்ணியிருக்கா, ஃபேராலிகா அப்படி என்ட்ரி போட்டுருங்க, அவ்வளோதான். ஈஸி என்ட்ரி இல்லை. ஸ்டாப்பிங் டைம் 3:30. தாராளமாக 3:30 எடுக்கலாம். ஏன்னா 3 to 4ன்றது தான் நம்மளுடைய லண்டன் கில் ஜோன் டைமிங். ஸோ 1 hourலேருந்து 15 minutes நான் எடுக்கிறேன். இது எஸ்எல், தென் டிபி இந்த ஐஸ். ஏன்னா இங்கே தான் விக்கு பட்ல சேர்ந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வேணா டேட்டா ஐஸ் போகலாம். சரிங்களா, அவ்வளோதான். இந்த டேட்டா ஹை அது வரைக்கும் போனீங்கன்னா 6.2 ஆறாரு. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஹைஸில் ஒரு பார்ஷியல்ஸ் மேபி இங்கே நீங்கள் லைவ்ல இருந்து க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உடனே போய் டக்குன்னு அடிச்சிச்சு. நீங்கள் எங்கள் பார்ஷியலாக க்ளோஸ் பண்ண அவசியம் இல்லை. ஃபுல் டிபியோட போய் க்ளோஸ் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா சிஸ்டமேட்டிக்காக வச்சுட்டு போயிடுங்க. சிஸ்டம் என்ன பண்ணுமோ அதான் பண்ணிட்டோம். 6.2 ஆறார் ஆல்ரெடி. மண்டே அண்ட் டியூஸ்டே ப்ராஃபிட்டபிள். இது வந்து வெனஸ்டே விட்டுட்டு தேர்ஸ்டே ட்ரேடு. ஏன்னா 3 days நல்லா இருந்தாலே போதும், நல்லா ப்ராஃபிட்ஸ். சரிங்களா, தென் இப்போ டே டைம் ஃப்ரேம் போகிறேன். முன்னாடி ஏன் தேர்ஸ்டே டே டைம் ஃப்ரேம் போடலாம், நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு நரேட்டிவ், அதனால நான் போயிட்டு காமிக்கல. ஓகேவா, வெனஸ்டே வந்து டியூஸ்டேயோட லோ எடுத்தான். அன்றைக்கே போய் எக்ஸாம் எஃப்எம்சியில் ஹை எடுத்துட்டான். இப்போ மண்டேவும் வெனஸ்டேவும் சேர்ந்து ஈக்குவலை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் போயிட்டு மார்க்கெட்டிங் எடுத்து விடும். ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பாருங்க, தேர்ஸ்டே போயிட்டு இந்த ஐ எடுத்துது. இதுதான் கைஸ் என்ட்ரியா பார்த்தோம். நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன், தெரியுதுங்களா? இதான் இப்போ என்ட்ரியா பார்த்தோம். அந்த ஐயா நல்லா டார்கெட்டா வந்ததுன்ற. இப்போ டே எடுத்துக்கோங்க. தேர்ஸ்டேவோட ஹை, ப்ரீவியஸ் டே ஹை. இந்த ஓபி நான் எடுத்துடுறேன். தென் தேர்ஸ்டேவோட லோ இது எடுத்துக்கோங்க. ஃப்ரைடே என்ன பண்ணான்னு பார்க்கலாம். ஒரு டைம் ஃப்ரேம். ஓகே ஃபைன், உங்களுக்கு இது வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. 4 hours செல்ஃப் ஃபேராலி கேப் இருக்கு. அது இல்லாமல் இங்கே வேற 4 hour ஐஎஃப்இஜி ஃபேராலி கேப் இருக்கு. அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 4Fனே போடுறேன். ஐஎஃப்இஜி எஃப்இஜி ஒரே மாதிரியே போடுறேன். எப்படின்னா அதை பாருங்க, இந்த எஃப்இஜி கரெக்டாக இங்கே தொட்டுட்டு தான் போயிருக்கு. இங்கே இருக்குல்ல பை ஃபேராலி கேப், அந்த பை ஃபேராலி கேப்போ மார்க்கெட் இன்வெலிடேட் பண்ணியிருக்கான். செல் கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சு திருப்பி தொட்டுட்டு தான் போகிறான். இந்த டைம் நான் பார்த்தீங்கன்னா 1 AM வருது. நான் மாதிரி ஒரு தரமான என்ட்ரி பார்த்தீங்களா, ரொம்ப 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 தரமான என்ட்ரி. ஒன்று நீங்கள் வந்து இப்படி எடுத்து ஐஎஃப்இஜி எடுத்துட்டு இங்கே பாடி க்ளோஸ் வச்சா பார்த்தீங்கன்னா அப்படியே காலி. ஃபுல் க்ளோஸ் வச்சாதான் நீங்கள் எடுக்கணும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஓரளவு நிறைய எப்படி தெரியும்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே இருந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். இதில் இருந்து என்ட்ரி எடுத்து இதை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு டிபி இந்த லோவா, ப்ரீவியஸ் லோவா, தட்ஸ் இட். 7 hour டிபியா, ஒரு 4 hour இல்லை பார்ஷல் 7 hour வச்சிருக்கலாம் புக் பண்ணி. இல்லை மேனுவலாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்துருப்பீங்க. நீங்கள் டிபி ரீச் ஆகும்போது 9:30 மணி. நீங்கள் என்ட்ரி எடுத்ததுன்னா டைமு ஓகே ஒரு 6-6.5 மணி நேரம் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா திருப்பி இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு ஐஓ எப்படி கொடுத்துருக்கு தெரியுதா கண்ணுக்கு? 1 2 3 4வது கேண்ட்லேயே வந்து டேப் ஆச்சுன்னா ஐஓ எஃப்ஐடி. ஸோ இதை நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு போகலாம். எஸ்எல் இந்த ஐஸு டிபி அதே தான் கைஸ். இது 8 ஆறாரு 7 8 அவ்வளோதான், ஒரு ஆறாக தான் வித்தியாசம். பட் ரீஎன்ட்ரி உங்களுக்கு ஒரு 3.25 கிடைச்சிருக்கு. அது ஃபுல்லாகவே ரீஎன்ட்ரி தான் வச்சுக்கோங்களேன். எல்லா இடமும் ரீஎன்ட்ரி தான். எப்படி ப்ரோ எல்லா இடமும் ரீஎன்ட்ரி எனக்கு கேட்டிங்கன்னா, பாருங்களேன், ஐஎஃப்இஜி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் பார்த்தோன்னா இங்கே எடுப்பேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் இங்கே எடுக்கலாம். இது ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணாலும் இங்கே எடுக்கலாம். இல்லை இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் எடுப்பேன்றது இங்கே எடுக்கலாம். க்ளோஸ் ஆக நான் எடுக்கிறேன் மிஸ் பண்ணுன்ற திருப்பி இந்த எஃப்இஜி எடுக்கலாம். எக்கச்சக்க என்ட்ரி. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2.25 இருந்து 3.25 வரைக்கும் 1 மணி நேரம் என்ட்ரி. இதுதான் சொல்லுவேன், டவுட்னா நீங்கள் போஸ்ட் பண்ணி கேட்டு கூட வேலையை பார்க்கலாம் கைஸ்னு. நான் எங்கன்னா ஐயர் டைம் ஃப்ரேமோடைய பிடிஆர்ஏவோ லிக்விடிட்டியோ இல்லாமல் ட்ரேட் நரேட் பண்ணனா, ஐயர் டைம் ஃப்ரேம் லைக் டே 4-1 அதில் எதனா ஒன்றத்தை வந்து உங்களுக்கு 15 or 5 கம்பைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸிபியூஷன்ஸ் அதுவும் கில் ஜோனில் மட்டும்தான் காமிக்கிறேன். எதுவுமே அன்ரியலிஸ்டிக்கான டார்கெட்ஸோ இல்லை ஹோல்டிங்ஸோ கிடையாது. ஓகே, இது எல்லாமே எனக்கு வந்து பேக் டெஸ்டிங் பண்ண நல்லா மார்க்கெட்டில் புரியுது.
நான் இப்போ மார்க்கெட் லைவ்ல இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பேன், ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 4 hour டைம் ஃப்ரேம் போகிறேன். ஓகே ஸ்வீப் பண்ணிட்டான், இந்த ஐயன் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. நான் தான் ஃபுல்லாக பை போயிருந்தாலும் இந்த பை ஃபெராலி கேப் ப்ரீமியம்ல இருக்கு. சரி அது ஃபெயிலியர் ஆகட்டுமே, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 1 o'clock உள்ள போகிறோம், திருப்பி தொடுது. 15 minutes உள்ள போய் பார்க்குறோம், மார்க்கெட் ஐஓஎஃப்டி வைக்கிறான், கிளியரா இருக்குல்ல. இதுக்கு மேலே எப்படி கைஸ் நம்ம அவாய்ட் பண்ண முடியாத? 5 minute கூட பாருங்களேன், என்ன மாதிரி உங்களுக்கு வந்து அது ஏஎம்டி வச்சிருக்கு மார்க்கெட்டு, தெரியுதுங்களா? எவ்வளோ ஒரு கிளியரான ஏஎம்டி பேட்டர்ன். அதில் கூட பாருங்க 5 minute தொட்டுட்டு தான் போகிறான். இவ்வளோதான் கைஸ். பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்க, புரிஞ்சிடும். சரியா? நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ பேக் டெஸ்ட் பண்ணி கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்ற நரேட்டிவ் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம், தாராளமாக ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்குன்னு புரியும்ல என்னோட ஸ்டைல் இதான்னு சொல்லிட்டு, அதான் உங்களோட ரிசர்ச் பண்ணுவேன்னு சொல்றேன். சரிங்களா? தட்ஸ் இட். இதான் ரீக்கோட கோல்ட் ரீகேப். அப்சல்யூட்லி வெரி ப்ராஃபிட்டபிள் வீக். டஃபா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர். ப்ரீவியஸ் வீக்கோட ஐஸ் அண்ட் லோஸ் கூட தான் சுத்துச்சு, ஸ்விங்ஸ்க்கு கிடையாது. பட் இன்ட்ராடே பண்றவங்க தாராளமா பண்ணிருக்கலாம். ஒரு நாளும் 1% மேல மார்க்கெட் நல்லா சுத்தி இருக்கு, பைசெல்னா கூட. இதே தானே வந்து என்கியூ பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் 2 நாள் செல்லு, வெனஸ்டே வந்து நியூயார்க்ல பை அடிச்சாங்க அந்த எஃப்ஓஎம்சி நியூஸ்க்கு. தேர்ஸ்டே பை லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு ஃப்ரைடே திருப்பி செல் ஆச்சு. அதுதான் கோல்டு பண்ணுச்சு. செட்டப் ஒரே மாதிரி தான் இருக்கு பாருங்க. ட்ரேட் பண்ணுங்க, ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் நான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். என்னால் ட்ரேடும் பண்ண முடியல கோல்டையும் என்கியூயும். நான் என்கியூ தான் ஃபுல் டைம் பண்றேன். கோல்டு வந்து முடிஞ்சா ட்ரேட் பண்ணி பார்ப்பேன், எல்லாம் ஸ்விங்ஸ்ல போட்டு விட்டுப்பேன். சரிங்களா? இவ்வளவுதான் கைஸ். பொறுமையா ஒரே ஒரு பேரு, ஒரே ஒரு செஷனு, ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு, ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் கிடையாது, ஒரு கான்செப்ட். இப்போ ஐசிட்னா ஐசிடி, பிரைஸ் ஆக்ஷனா பிரைஸ் ஆக்ஷன், எஸ்என்ஜினா எஸ்என்ஜி. ஸ்ட்ரிக்டா இருங்க, சும்மா மாற்றி மாற்றி குழப்பிக்காருங்க. ஒரு பேர் ஒரு செஷன், 2 trades ஏன்னா தாராளமா நீங்க வின் பண்ணலாம். புரிஞ்சிடும், பார்த்து பார்த்து பழகிடும், மசல் மெமரி ஆகிடும். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்பவும் போல சொல்றேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.